நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களால் சூறையாடப்பட்ட வாகனங்கள் குறித்த தகவல்களும் வெளியாகி வருகிறது. அதில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளார்கள். ஊரின் பெயரை தமது பெயரின் பகுதியாக கொண்ட ஒரு தமிழ் அரசியல்வாதி தமது பதவி சார்பாக 6 அரசு வாகனங்களை பெற்றுள்ளார். அவற்றில் 5 வாகனங்களை வெளியே நல்ல விலைக்கு விற்றும் உள்ளார். 6வது சொகுசு வாகனம் அவரிடம் உள்ளது. அந்த வாகனத்திற்கு போக்குவரத்து செலவுகளை அவர் அரசிடம் கோரி பெற்றும் உள்ளார். குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் அவரது அரசு வாகனம் 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் மொத்தம் 27 பயணங்களை கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே செய்யப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டு லட்சக்கணக்கான ரூபாய் பணம் போக்குவரத்து கட்டணமாக அவரால் பெறப்பட்டுள்ளது. 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் மொத்தம் 27 பயணங்களை கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே செய்வதென்றால் வாகனம் கிட்டத்தட்ட தினமும் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே ஓடி இருக்க வேண்டும். இவர் என்ன கொழும்பு யாழ்ப்பாணம் தினசரி பேருந்து சேவை நடத்தினாரா என்று அந்த சிங்கள அதிகாரி கேலியாக கேட்டார். 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் 30 நாட்களும் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே பயணம் செய்ததாக காட்டாமல் 27 நாட்களை மட்டும் காட்டி 3 நாட்கள் போக்குவரத்து செலவில் தள்ளுபடி கொடுத்தது அந்த தமிழ் புரித அரசியல் தலைவரின் மனிதாபிமான பக்கத்தை காட்டுகிறது. தமிழ் பேசும் தத்தி தத்தி ஆங்கிலம் பேசும் இந்த உத்தம தலைவருக்கு சிங்களம் சுத்தமாக தெரியாது. அப்படி இருந்தும் அவரது இந்த தில்லுமுல்லுகளை ஆதரிக்குமாறு சிங்கள தலைவர்களை எப்படி ஒப்புக்கொள்ள வைத்தார் என்பது ஆச்சரியமே. அவர் ஒருவேளை சிங்கள தலைவர்களுடன் சைகை மொழியில் பேசி இருக்கலாம். நாம் குறிப்பிடும் தமிழ் தன்மான தமிழர் யார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். அவர் சைகை மொழியில் பேசியது எப்படி என்றால் நீங்கள் கற்பனை செய்து பார்த்தால் வாய்விட்டு சிரிப்பீர்கள். ஆனால் இலங்கையில் உள்ள வரி செலுத்தும் மக்கள் அப்படி சிரிக்க மாட்டார்கள். காரணம், இலங்கை பிரஜைகள் கொடுத்த வரி பணம் அல்லவா இந்த தமிழ் அரசியல்வாதியின் பக்கெட்களை நிரப்புகிறது.